ஏன் மச்சான் உன் பொண்டாட்டி உன்னைய பஞ்சாயத்துல வச்சா கவலைப்படுத்துவேன்னு சொன்னா என்னால நம்பவே முடியலடா. இப்ப நான் ஒழுக்கமா இருக்கலையே, நான் இன்னொரு பொண்ணை வச்சிருக்கேன்னு என்ன கேவலப்படுத்தினால, இப்ப அவ எதிரிலேயே நான் வேறொரு பொண்ணோட குடும்பம் நடத்த போறேன். எது இன்னொரு பொண்ணோடயா? அதுவும் மரியாதைக்கு நல்லா இருக்கா? நீ ஒரு பியூனு, நீயே 4 பொண்ணுகளை வச்சிருக்கல, நான் 40 பொண்ணுகளை வச்சிருப்பேன்டா. ஏன்னா நான் ஒரு மேனேஜர். ராவா குடிக்காரா, ராவா குடிக்காரா. நான் ராவாவும் குடிப்பேன், ரவுண்டு கட்டி குடிப்பேன். அதை அங்க இருக்காரு. கத்தியால குத்தி என்ன கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? கத்தியா? நான் எங்கடா கத்தி வச்சிருக்கேன்? அப்ப நான் ஓவரா தண்ணி அடிச்சிருக்கேன். உன் கையில இருக்கிற கத்தி என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றியா? ஏய் புரிஞ்சு போச்சுடா, நீ அவாடுற. டேய் இல்லடா மச்சான், ஓடுறா. ஏன் தானே? அப்படின்னா முதல்ல அந்த கையில இருக்கிற கத்தியை கீழே போடு. கத்தியா? ஓடுற. போட்டாச்சு. தேங்க்யூ. என்னது இப்ப நீ என்ன செய்யற? ஃபாஸ்டா போய் எனக்கா ஒரு 4 பொண்ணுங்களை கூட்டிட்டு வா. நானா? நானாடா? ஆளா போய் கூட்டிட்டு வாடா போ. ஒரு போன் கொடுத்து பேசிக்கலாம். பேசு. அவ யார் பேசுறதுங்க? இருக்காரு இருக்காரு. அவ பேசுறாடா. ஏண்டா என் பொண்டாட்டி எனக்கு எதிரிங்கிற? அவகிட்ட இருந்து போன். ஐயோ பொண்டாட்டி இல்ல மச்சான், மந்திரா பேசுறாடா. மந்திராவா? ஐயோ மந்திராங்களா? நான் அறிவளம் பேசுறேங்க. எப்படி சார் இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு மறுநாள் என்னோட பர்த்டே, அதை சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். வந்துடுறேன், நான் வந்துடுறேன். ஐயோ நான் இப்ப மெட்ராஸ்ல இல்ல, ஊட்டியில இருக்கேன். இருந்துட்டு போங்க, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் லாரியை பிடிச்சி வந்துடுறேன். நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அனாவசியமா பணம் காசு செலவு பண்ணிட்டு வராதீங்க. நீங்க ஒரு ஃபேமிலி மேன், ஓகே? எனக்கு இப்ப ஃபேமிலியே கிடையாதுங்க. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன கேவலப்படுத்திட்டா. நான் இப்ப உடனே உங்களை பார்க்கணும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அழனுங்க. அப்படி இல்லாட்டி நான் உயிரோட இருக்க முடியாது சொல்றேன். ஆமாங்க, நீங்க மட்டும் அவனை ஆதரிக்கலனா அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருங்க. நீங்க தான் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணணும். கொடுக்குறீங்க. இது பாருங்க, லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் பாம்பே போறதா இருந்தேன், அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்காக ஊட்டியிலே வெயிட் பண்றேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க மேடம். முன்னாடி என்னடா சொன்னா? என்ன மந்திராவை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால, அதையே இப்ப நான் நிஜமாக்க போறேன். கிளம்புடா ஊட்டிக்கு. சொர்க்கத்துல இறங்கின மாதிரி இல்ல? ஆமாடா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். என்ன ட்ரெயின் லேட்டா? ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறங்க நாங்க ஏதோ ஆட்டோ கிட்ட புடிச்சு வந்து இறங்கி இருப்போம், நீங்க அவசரப்பட்டு கார்ல அனுப்பிச்சிட்டீங்க. நீங்க என்னோட கெஸ்ட், மரியாதை பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்பங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, இதுக்கு என்ன வாடகை? ஐயோ வாடகைலாம் இல்ல, சொந்த வீடுதான். வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். இல்ல இல்ல, கார்டன் போயிடுவோம், ஃப்ரீயா இருக்கும். நீ சும்மா நின்னுட்டு இருக்க, போய் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வா, அப்படியே குளிக்க தண்ணி ரெடி பண்ணு. சரி வாங்க. ஏய் சோன், வாங்க. அம்மா இவ்வளவு பெரிய வீடு வாங்குற அளவுக்கு அந்த தொழில வருமானம் வருது? இல்ல, இதுக்கு முன்னால அக்கா கிட்ட ஒரு சேட்டு இருந்தாரு. அக்கா மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. அக்கா மேல எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு சேட்டு போட்டு செத்து போயிட்டாரு. குத்துறனா? சேட்டு செத்தது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஏங்க, உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் இவ்வளவு பெரிய தகராறு ஆனதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அன்னைக்கு நைட் உங்களை வீட்ல கொண்டாந்து டிராப் பண்ணனே, அதனால ஏதாவது பிரச்சனையா? ஐயா அதனால மட்டும் இல்லைங்க, அவ என் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஜடங்க. அவளை என் வாழ்க்கையில இருந்தா தூக்கி எறிச்சிட்டேன். ஐயோ அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. வேணும்னா உங்க வைஃப் கிட்ட நான் மறுபடியும் பேசி பார்க்கட்டுமா? ஐயா அவகிட்ட நீங்க ஒண்ணு பேச வேண்டாங்க, அது ஒரு திருந்தார ஜென்மங்க. அந்த திமிரு பிடிச்ச உங்களை பத்தி என்ன சொன்னா தெரியுங்களா? என்ன? நான் என்னமோ உங்களை வச்சுக்கிட்டு இருக்கலாமா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த. அப்படியே சொன்னாங்க? ஆமாங்க சொல்றேன். அது மட்டும் இல்லமா, பஞ்சாயத்தை கூட்டி இவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு திருப்பி என்ன சொன்னேன்? நீ கூட்டி பஞ்சாயத்தை, நீ பஞ்சாயத்தை கூட்டு, நான் அப்படித்தான் மந்திராவை வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு என்னங்க இப்ப அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் காட்டினல. பாருங்க, உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, இனிமே அவரோட சேர்ந்து என்னால வாழவே முடியாதுங்க. கவலைப்படாதீங்க, இது உங்க வீடு மாதிரி, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்பா இந்த பொண்ணோட வீட்டுக்காரரை நீ பாத்தியா? நேத்துல இருந்து காணுமாமே, இந்த பொண்ணு தவிக்கிறா. அவருக்கு ஊட்டில இருந்து மந்திராங்கிற ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சு, உடனே கிளம்பி போயிட்டாரு. அது யாருடைய அந்த மந்திரா? அதான்க்கா, அன்னைக்கு வீட்டு மேல பூஜைக்கு வந்திருந்தாளே அவதான்.
கூலிங் கிளாஸ மாட்டி பேண்ட் எல்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி இப்படி நின்னாலே. நேத்து கூட அப்படித்தான் ஒழுங்கா இருந்த மாமாவை கெடுத்து தண்ணி அடிக்க வச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தோள் மேல கைய போட்டுட்டு அவ வண்டியிலே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறா. எனக்கு எப்படி ஆயி போச்சு தெரியுமா? என் நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருந்தது. எனக்கு வந்த கோவத்துல அவளை விட்டா ஒரு அரை. அவரையும் நான் சும்மா விடல, நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டேன். அதுலதான் சண்டை ரொம்ப பெருசாய் அவரு கோவிச்சுட்டு போயிட்டாரு. அடி பாவி, நீ ஏன் உன் தலையில இப்படி மண்ணடி போட்டுக்கிட்டேடி? என்ன அக்கா இத பாரு, ஆபீஸுக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற ஆம்பளைனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ அவர்கிட்ட போய் இப்படி ஒரேடியா ரகல பண்ணிருக்கேடி. இத பாரு, இந்த கோவத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு அவர் அந்த மந்திரா கூடவே தங்கிட்டாருமே, நீ உன் குழந்தை என்னடி பண்ணுவீங்க? ஆயுசு பூரா உன் சித்தியாடி உனக்கு சாப்பாடு போடுவா. ஆக மொத்தத்துல நீ நடுத்தெருவுல நிக்க போற ஈஸ்வரி. ஐயோ அக்கா, அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லையேக்கா. அவசரப்பட்டுட்டேன்னு. நான் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. அதை எப்படியாவது காப்பாத்தணும். இது பாருமா, அழாத என்ன. என் புருஷனுக்கு போன் பண்ணி உன் வீட்டுக்காரர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். கண்ணத்துல 2 போட்டே கூட்டு வருவாரு. ஏன்பா என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவர் தான் மந்திராபா கூட்டி போயிருக்காரு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்றா, என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்காரத்தாங்க சொல்றேன். ஏய், அவரை பத்தி தப்பா பேசுறா. அவங்க 2 பேரும் போன் பேசும்போது நான் கூட இருந்து கட்டினா அப்ப நான் மறையனா பெருசா பேசுறீங்க. ஐயோ, இவ சொல்றத பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கே. நான் இந்த 5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? ஏமா ஈஸ்வரி, நல்லா இருந்த என் புருஷனும் உன் வீட்டுக்காரோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? ஏய், உன் வீட்டுக்காரன பெரிய யோகியமா? உன் வீட்டுக்காரர் தான் ஊரே கெடுக்கிறவரு. அக்கா புருஷன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? போயம்மா, சவுண்ட் விடாத, உட்காந்துரு. இதோ பாருக்கா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு போறோம், மாமா பாக்குறோம். அப்ப தெரிய போகுது யார் நெருப்பு எவன் செருப்புன்னு. இந்த Dress எப்படி இருக்குன்னு பாருங்க. யாருக்குங்க? உங்களுக்குதான். எங்க இருக்கா? என்ன இது? நான் ஏதோ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறக்காக இங்க வந்தீங்கன்னு பார்த்தா எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல, நீங்க வரும்போது வேற Dress கொண்டு வரல, அதான் எடுத்தேன். ஆஹா மச்சான், வாடா Dress அப்படியே போட்டு பாத்துருவோம். ஏன் சார் இந்த மீதி பேண்டெல்லாம் எப்ப சார் கொடுப்பீங்க? டேய் மச்சான், இதான்டா ஃபேஷன். நம்மள ஹீரோ நினைச்சு வாங்கி கொடுத்திருக்கா. சரி. கொஞ்சம் இருவே, இந்த தொப்பிங்க ராணி போட்டு எப்படி இருக்குன்னு பாரு. பாரு பாரு பாரு. மச்சான், அப்படியே வேட்டைக்காரன் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கடா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ். அப்புறம் மச்சான், இப்போ மந்திரா நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்மளும் பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நாளைக்கு அவங்க பிறந்தநாள் வேற வருதே. குடுக்கலாமே. ஒரு ஹோட்டல் கூட்டி போய் பொங்கல் வடை வாங்கி கொடுத்துட்டு போறது. அச்சா, அது ரொம்ப சீப்பா இருக்குண்ணா. ஒரு புடவை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப ஒண்ணு செய்யி, செவத்தப்புல இந்த புடவை வாங்கி கொடு. அது வேண்டாம், நம்ம முதல் தடவையா வாங்கி கொடுக்குறோம்ல, அதனால இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு மங்களகரமா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அது என்ன கட்ன பொண்டாட்டியா? அதுக்கு போய் ஏன்டா இங்க வந்து பொண்டாட்டி ஞாபகப்படுத்துற? தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏடா வந்து 2-3 நாள் தங்கிட்டு போலாம் பார்த்தா இங்கேயே செட்டில் ஆயிரும் போல இருக்கே. அது இல்ல. சரி பரவாயில்ல விடு. நானே முதல்ல நினைச்சேன், ஆனா நீ முந்திட்ட. அப்பா இந்த மஞ்சள் புடவை பேக் பண்ணுங்கப்பா. ஆமாங்க. வருதுங்கடா. மஞ்சள் முகமே வருது, இந்த மஞ்சள் சேலைய பெருக. Dress நல்லா இருக்கே. 2 பேரும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க. அது இருக்கட்டுங்க. இந்த புடவை எப்படி இருக்குங்க? உங்களுக்காக நாளைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? சாரி. ஏங்க டிசைன் நல்லா இல்லையா? எப்ப வேற ஒரு டிசைன் எடுப்பா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நல்லா நிறைய கட்டிங்க. அது இல்லங்க. வேற என்ன பிரச்சனைங்க? நானும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி புடவை கட்டி குடும்ப வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாம போச்சு. அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நெல்லடி, புது புடவை கட்டிட்டு எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? புது புடவை கட்டிட்டு போனாலே ஊர் சுத்தறதா அர்த்தமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் சுரேஷ் இப்படி சந்தேகப்படுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணாதானே கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருப்ப. உன்னை காதலிச்சது பாவம். உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்த பாரு, அது பாவம். நீ வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு இருக்க பாரு, அது அதை விட பாவையா? இதுக்கு மேலே உன்னை நம்பி உன் கூட இருந்த என்னை விட போயிட்டு கரை வேற யாரும் இருக்க மாட்டான். அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு. ஆனா என்னங்க நீங்க ஒரு தடவை போன வாழ்க்கை மறுபடியும் வராதுங்களா? இது பாருங்க, நீங்க இந்த புடவையை கட்டுற ராசி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மறுபடியும் நிச்சயமா அமையும். என்னங்க நீங்க, நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறேன். கையை கொண்டாங்க, புடிங்க முதல்ல.
நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோங்க. என் மாமாவும் இவங்க வீட்டுக்காரரும் எங்க கிட்ட கோச்சிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்கள தேடிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஏன்பா போய் சொல்ற? சார் கிட்ட உண்மையை தான் சொல்ல. இது பாருங்க சார், எங்க 2 பேரோட வீட்டுக்காரரும் மந்த்ராங்கிற பொண்ணோட இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டாங்க. அந்த ஓடுகாலிகளை தேடி தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். நான் தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னத்த கண்டுபிடிச்ச? தெரியாத ஊர்ல வந்து நடு ரோட்ல. இது மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊரு, அட்ரஸ் எல்லாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஊரு போய் சேருங்க. வரோங்க. போங்க. ஐயோ, என்னடி இவர் இப்படி சொல்றாரு? பேசாம நம்ம ஊருக்கே போயிரலாமா? என்னக்கா சொல்ற? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவங்கள கண்டுபிடிக்காம போக கூடாது. அதான் உள்ளூர்காரங்களே தெரியாதுங்கறாங்களே. ஆமா, இப்ப இவர்கிட்ட கேட்ட மாதிரி இன்னும் 4 பேர் கிட்ட கேட்ட சொல்ல மாட்டாங்களா? 4 பேர் பேசாம வாயை போட்டு வா. ஐயோ, சண்டை போடாதீங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க வா. வாங்க. அக்கா, அங்க பாருங்க. ஆமா, காரு. அது அந்த பொண்ணு மந்த்ராவோட காருடா. அக்கா, ஊட்டில இது மாதிரி கார் 100க்கு மேல இருக்கும். இதுதான் எப்படி சொல்ற? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வண்டியில தான் வந்தா. அந்த வண்டிக்குள்ள ஒரு குழந்தை பொம்மை இருந்தது. ஐயோ, அது ஒரு குழந்தை பொம்மை தெரியுது. ஆமா, அது அவ வண்டியா தான். அதேதான். வா 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 போலாம். அதோ பாத்தியா பொம்மை? கண்டிப்பா அதே வண்டிதான். கரெக்ட்டுக்கா. அக்கா, வண்டி இங்க பார்க் பண்ணிட்டு பக்கத்துல தான் எங்கேயோ போயிருப்பாங்க. வரட்டும், இன்னைக்கு கையும் களமா புடிச்சு அமைக்கலாம். பின்ன வண்டி மேல உட்காந்துக்கலாம். அப்பதான் வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படி போ. ஏறு, உட்காந்துட்டியா? இந்த பாரு, நான் இந்த கல்ல டயருக்கு முன்னாடி வச்சிடுறேன். இனி 1 இன்ச் கூட நகரவே நகராது. மச்சான், மந்திரா மந்திரா தாண்டா. எப்ப நீ வாங்கி கொடுத்த புடவை வாங்கிட்டாலும் அப்பவே உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டான். புருஷனா? ஆமாடா, உன்ன மாதிரி ஒரு நல்ல கையால புடவை வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். உன்னை அவமானப்படுத்துற பொண்டாட்டி ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு தவிர வேற வழி இல்லப்பா. தெரிஞ்சுக்க, கைய கொடு. என்ன என்ன நம்ம பொண்டாட்டிப்பா. இவளுக்கு இப்ப இங்க வந்தாளுங்க. ஒருவேளை நம்ம ஊட்டிக்கு வந்து தெரிஞ்சு வந்திருப்பாள் உள்ள. அவளுக்கு உட்கார்ந்துக்க சைஸ பார்த்தா அப்படித்தாப்பா தெரியுது. வாயா ஓடிடுவோம். நான் இருக்க பயப்படா, நான் இருக்க பயப்படா. வரட்டுமே, வந்தா சொல்லணும்ல. ஆமாடி, மந்திராவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க. அதுக்கு இப்ப என்னங்கிற? அவன் என்ன அவமானப்படுத்தினால திருப்பி நான் அவளை அவமானப்படுத்துறேன்? பாவோ மேட்ரு வேறப்பா. என் வாழ்க்கை அப்படி இல்ல. 15 வருஷமா ராமர்னு போய் சொல்லிக்கிட்டே கிருஷ்ணனா வாழ்ந்திருக்கேன்டா. உண்மை தெரிஞ்சுனா ஊட்டி மலை கொண்டு போய் தள்ளி கொண்டு வாழ்கையா. நான் கலியா வாயா போயிருவோம். ஜவுளி கடைக்குள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, வா. ஆஹா, ஜம்ப் பண்ணி வர்றாளுங்கடா. வா, ஓடிடுவோம் ஓடிடுவோம். டேய் மாமாடா. என் தொப்பி மந்திரா வாங்கி கொடுத்து வாடா, தொப்பி அவளுக்கு இப்ப வாடா வந்து தோடா. வா. ஓடுறாங்க. மாமா மாமா ஓடாதீங்க மாமா. நான் ஈஸ்வரி வந்திருக்கேன் மாமா. அங்கிட்டு முட்டு சந்திரா, அங்கிட்டு வாடா, அங்கிட்டு வாடா. ஐயோ, பாத்துட்டு பாக்காத மாதிரி போறாங்களே பாவீங்களா? என்ன 2 பேரும் ஓடிட்டு அப்படியே அங்க போய்க்கலாம். அப்புறம் அறிவழகா எங்க? அறிவழகே பின்னால தானே வந்தா. அறிவழகா அவனுக்கு தான் வந்து பிடிக்கானே. ஐயோ, விர்ரா விர்ரா. ஐயோ, ஐயா, விர்ரா. நான் ஓட மாட்டேன், விர்ரா. அதான் ரவுண்டு கட்டி பிடிச்சு தொலைஞ்சிட்டீங்களா, விட்டு தொலை. யோ, எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன? யாரா ஒண்ணா? அவன் ஒண்ணா, அதை பார்த்து நான் ஒண்ணேன். அவர் தனியா ஒருத்துக்கு என்ன பைத்தியமா? மகனே, கரெக்டா சொல்லடா. உண்மையிலே அவனுக்கு பைத்தியம் தான். அவன் பொண்டாட்டி முன்னால எப்படி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து. ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டடா ராமத்த மகனே. என்னது? மாமாவுக்கு பைத்தியமா? சாதாரண பைத்தியம் இல்ல, ஈஸ்வரிக்கா மந்திரிக்கான ஒரு கொடூரமான பைத்தியம்மா. யாருடா பைத்தியம்? என்ன பண்ண சொல்ற? வராத நோய் வந்துருச்சு. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க அந்த மந்திரா தேடிதான் நீங்க வந்திருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாடி, மந்திரா தேடிதான் வந்தேன். அதுக்கு என்னடி இப்போ? டேய், டாக்டர் உன்னை என்ன சொல்லிருக்காரு? பேசக்கூடாது சொல்லிருக்காரு இல்லையா? பேசாம தொலை குழப்பிடாத. அம்மா, நாங்க மந்திராங்கிற பொம்பளை தான் தேடி வந்திருக்கோம். உனக்கு யார் சொன்னா? உங்க ஆபீஸ் பையன் சொன்னாரு. என்ன சொன்னாங்க? மந்திராங்கிற பொண்ணு போன் பேசினதா. டேய், இந்த மாதிரி எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு பேசணும். நாங்க மந்திராங்கிற பொம்பளை தேடிங்க வரல, மந்திராங்கிற ஆஸ்பத்திரியை தேடிங்க வந்திருக்கேன் நாங்க. ஏன் போய் சொல்றீங்க? என்ன? மந்திராவை தான் தேடி வந்திருக்கீங்கன்னு மாமாவே சொல்றாரு. அம்மா, இந்த பையன் லூசு பையன். இந்த பையன் நீ என்ன சொல்றியோ அதைத்தான் அந்த பையன் திருப்பி சொல்லுவான். அத மூலம் புரிஞ்சுக்க. குடும்பத்துல உனக்கு அவனுக்கு சண்டை வந்து எப்ப நீ படுக்கையை தூக்கி வெளியே போட்டியோ அப்பவே அவன் மனசு பேதலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனையும் மந்திராவை ஒண்ணு சேர்த்து சந்தேகப்பட்டு பேசுற பத்தியா, அதுல மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு யாருக்கும் தெரியாம அவனை ஊட்டி குட்டி வந்து டாக்டர் வைத்தியம் பண்ண. சரி, இவனுக்கு ஓரளவுக்கு சரியாயிருச்சு நம்பி ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம்னு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டி போன. அந்த கடையில ஒரு எடுபட்டவைய அவன் முண்டாட்டிய போன்ல ஈஸ்வரி ஈஸ்வரின்னு பேசினான்ல. உடனே இவனுக்கு ஓனா வந்து அவனை தூக்கி போட்டு கொலையா கொன்னுட்டான். அதாவது அந்த சரியான பாதி மூளை மறுபடியும் குலப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப எம்டி மண்டையை வச்சுட்டு உட்கார்ந்து. அவருக்கு எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்களே. சொல்லி இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வேலை பார்க்கிற ஆபீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பைத்தியம் தெரிஞ்சா வேலைக்கு வைப்பானா? உன்னை தூக்கி வெளியே எரிஞ்சிருவான். அப்புறம் நீ உன் பிள்ளை ரோட்ல நிக்கணும். ஐயோ, இத பாருடி, என் புருஷன் நல்ல எண்ணத்துலதான் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஈஸ்வரி, என்ன சொன்னீங்க? ஈஸ்வரி.
புருஷன் முன்னாடி மேல கை வைக்க கூடாது. டேய், இங்க பாரு, டேய். பாத்தியம்மா ஈஸ்வரின் பேர் சொன்னதுக்கே போட்டு அடிக்கிறானே. இவன் கூட ஒரு நிமிஷம் இருக்குன்னு நினைச்சேன்னா கொலையே பண்ணிடுவான் அவனே. உடனே பொட்டி படி தூக்கிட்டு ஊரை பக்கம் கிளம்பு. ஐயோ மாமாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். அவர் உடம்பு சரியாற வரைக்கும் இங்க இருந்தா கூட்டிட்டு தான் போவேன். இல்லம்மா சொன்னா கிளம்ப போமா. மாட்டேன். அப்ப இங்கதான் இருப்பியா? ஆமா. போக மாட்டியா? என்னடா பெரிய வம்பா போச்சு. ஏ டாக்ஸி டாக்ஸி நிப்பாட்டியா. இந்த இதுல பூரா ஏத்திட்டு போய் அந்த புலிகிஸ் லாட்ஜ்ல இறக்கி விட்டுரு. ஐயம்மா முத்திட்டு யாருங்க வேமா யாருங்க ஆமா எதுக்கு என்ன போட்டு இப்படி அனாவசியமா அடிக்கிற நீ? இவங்க எல்லாம் பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பலாம்னு பார்த்தா லாட்ஜ் போட்டு தங்க சொல்றேன் நீ. நான் அனுப்பலாம் தான் பார்த்தேன். நீ தான் ஓவர் ஆக்ட் பண்ணி என் பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிச்சு. நீ தான் பைத்தியம் அடிச்சு சொன்ன. அதுக்கு லிமிட் இல்ல. முதல்ல வண்டியில வா. சரி இந்த பைத்திய ஆக்டிங்க கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ பண்ணு. கொஞ்சம் அடக்கி லிமிட்டா வாசி. பின்னர் பாரு. என்னடா வரைக்கும் எல்லாம் ஒண்ணாலதான் கரெக்டா பஸ் பிடிச்சு குடும்பத்தையே ஊட்டி கூட்டி வந்தால நீ வாவனை கீழே போட்டு காரம் மேல ஏறா வண்டிய. என்ன அவ தங்கச்சி மாறா மச்சான். தங்கச்சியா? தங்கச்சி எனக்கு எந்திரிக்க சொல்லுங்க. நல்லா பயப்படியே லூஸ் மாதிரி சில நேரத்துல பண்ணுது. லூசா இருக்கேன் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணதானே செய்வான். வருத்தப்படாத. டேய் அப்படியே இருக்கணும். அவசரப்பட்டு என் வாழ்க்கையில விளையாடாதீங்கடா. எல்லாரும் விளையாடுறதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சா அம்பட்டு பிள்ளை வெட்டி பொலி போட்டு ராஸ்கர். ஏடா வண்டி அங்கேயே நிப்பாட்டு பாருங்க. அடுத்த பிரச்சனை என்ன கூட தெரியாம ஓடிது. அறிவில உனக்கு ஒரு நிமிஷம் என்ன சார் ஆயிட போகுது? ஒரு நிமிஷம் போல. ஏங்க மனுஷன் இங்க நிலைமை வாங்க. ஆச்சி புடிச்சிட்டேன். ஐயோ ஹத்தி ஓவரா போறானே. தங்கச்சி அங்க இருக்குடா ஐயா. அங்க ஓ இதான் என்னோட தங்கச்சியா? அப்ப இந்த புஞ்சுக்கு தான் என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு பொண்டாட்டி. எனக்கு ஒரு பொண்டாட்டி. நான் கொடுத்த ஐடியா எனக்கே வினையா போச்சு. ஒரு போக்கு பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு போல் இருக்கேன். ஹலோ என்னடா நீ எல்லாரையும் மென்டல் ஆக்கலாம், உன்னை யாரும் மென்டல் ஆக்க கூடாதா? டேய் யாருக்கிட்ட வந்து என்ன பச்ச அரஞ்சா? நீங்க எதுக்காக ஊட்டிக்கு வந்தீங்க, எதுக்கு இப்படி மென்டலா வேஷம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எது டியா? ஆமாண்டி, இந்த ஊட்டியை விட்டு நீ போறதுக்குள்ள முகத்தெரிய நான் கிளிக்கல, நான் உன் புள்ள இல்ல.